கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று கிறிஸ்மஸ் பண்டிகை நல்ல கோலாகலமாக ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக ரீதியாகவும் நல்லா கொண்டாடிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு இயேசுவை ஆலயத்திலே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக அவருடைய பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்பொழுது இயேசுவை பார்க்க ஆவலோடு கூட ஒரு வயதான பெரியவர் அங்கே இருக்கிறார். அவருடைய பெயர் சிமியோன். அவருக்கு ரொம்ப வயசாச்சு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருந்தாரு, உலக இரட்சகரை பார்க்காம நீ சாக மாட்ட. உலகத்தில் இந்த இரட்சகராய் பிறக்க போகிற இயேசுவை உன் கண்கள் கண்டதுக்கு பிறகு தான் நீ சாவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார். அப்படின்னா அவன் வயசானாலும் இந்த உலக இரட்சகரை பார்க்குற ஆசையில் ரொம்ப நாளாக உயிரை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவருக்கு ஆண்டவர் சொன்னது போலவே வாக்கு மாறாத தெய்வம். திடீர்னு அவர் ஒரு நாள் ஆலயத்தில் வந்து நிற்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை தூக்கிட்டு பெற்றோர்கள் வர்றாங்க. அப்பொழுது அந்த பிள்ளையை முதல்ல கையில் வாங்கி, இந்த உலகத்தின் இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. உலக ஜனங்கள் அத்தனை பேருடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிற இரட்சகராகிய மீட்பரை என் கண்கள் கண்டது. அவர் என் கையில் ஏந்துகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது என்று சொல்லி அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு தாவீதின் ஊரில் பிறந்த இயேசு உங்கள் இருதயத்தில் பிறந்தவர். இன்னைக்கு அவரை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக இரட்சகராக கொண்டு வாங்க. கொண்டு வந்து சொல்லுங்கள், என்னுடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அப்படின்னா டெய்லி இயேசுவை நீங்கள் பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரணும். எப்படி உணர முடியும்? இயேசு வந்து தத்ரூபமாக நிற்பாரா? சிலருக்கு தத்ரூபமாக அவர் தரிசனம் கொடுப்பார். ஆனால் நிறைய பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் செய்து மனக்கண்களை திறந்து பார்க்கும் பொழுது இயேசுவை அங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது இயேசுவை அங்கு பார்க்கலாம். அநேக ஏழைகளை பார்க்கும் பொழுது அந்த ஏழைகளுடைய ரூபத்திலே நீங்கள் இயேசுவை பார்க்கலாம். அன்னைக்கு அவன் நேரடியாக இயேசுவை கையில் ஏந்தி, என் இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இதுக்கு மேலே நான் செத்தா கூட பரவாயில்லை, நிம்மதியாக சாவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இன்றைக்கி அந்த இரட்சகரை உங்கள் கண்ணு கண்டாச்சு, உங்கள் இருதயத்தில் நீங்கள் சுமந்தாச்சு. அந்த இரட்சகரை இனி உங்கள் இருதயத்திலிருந்து விலக்காதபடி ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் உங்களுடைய சேலஞ்ச். அது மட்டும் இல்லை, அதுங்க தான் உங்கள் சக்ஸஸே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இரட்சகர் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு அடையாளமாக அனுதினமும் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புன்றது ஒரு நாள் நீங்கள் மனம் மாறி இயேசுக்குள்ளால் வர்றதில்லை. ரட்சிப்பு அனுதினமும் ரட்சிக்கப்படணுமா. முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம காத்துக்கணும்னு ஆண்டவர் சொல்லார். அவங்க தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தில் வந்துட்டீங்க, பிறந்துட்டீங்க, உங்களை என்னுடைய மனக்கண்களை நான் பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு பிறகு நீங்கள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லா பாவங்கள், பாவ அருவருப்புகள், துஷ்ட நண்பர்கள், என்னை பாவத்துக்கு இருக்கிற மனுஷி, என்னை பாவத்துக்கு இருக்கிற மனுஷன், என்னை பாவத்துக்கு இருக்கிற நண்பர்கள், என்னை பாவத்திற்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கு விலக்கி என்னை காத்து உங்கள் கரத்தை பிடிச்சிட்டு நடக்கிற கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தம் எங்கே வருதோ அங்கே அற்புதம் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஸோ நிறைய மிரக்கிள்ஸ் 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு நடந்த ஒரு மிரக்கிளை நான் ஒரு சாட்சியை சொல்ல போகிறேன். சிஸ்டர் கிறிஸ்டினா செல்வமேரி பெருங்குடி. நான் தொடர்ந்து சென்னையில் தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்துகிற ஷேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறேன். என்னுடைய மகன் பெயர் ஜோயல். அவனுக்கு கேன்சர் நோய் ஏற்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஷேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடமும் தேவனின் அன்பு ஊழியங்களின் ஸ்தாபகர் குடும்பத்தினரிடமும் நான் ஜெபித்து கொள்வேன். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகனுக்கு கேன்சர் நோயிலிருந்து அற்புத சுகத்தை கொடுத்தார். மேலும் அவனுக்கு நல்ல ஒரு வேலையும் தந்து அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு மிகுந்த கடன் பாரம் இருந்தது. ஷேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்ட பிறகு கர்த்தர் என்னுடைய பண தேவைகளை எல்லாம் சந்தித்து
கடன் முழுவதையும் அடைத்து மன நிம்மதியுடன் வாழ கிருபை செய்தார். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்முடைய தேவனின் அன்பு சென்னை ஜெபகோபுரத்தில், நாகர்கோயிலில், மும்பையில், கோயம்புத்தூரில் இந்த சேமம் கூடுகைகள் நடக்கிறது. நீங்களும் கலந்துக்கிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதென்று சிமியோன் சொன்னான். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் கரங்களை ஏந்தி என்னுடைய இரட்சணியத்தை, என்னுடைய இரட்சகரை என் கண்கள் கண்டது என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கண்கள் கண்ட இரட்சகர், எங்கள் இருதயத்திலே வாழ்கிற இரட்சகர் இனி கடைசி வரைக்கும், எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் எங்களோடு இருந்து பிரயாணப்படும்படிக்கு நாங்கள் உம்மிடத்தில் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே, நீர் பிறந்து அவர்களை நீர் நடத்தும், நீர் இயக்கும், நல்ல பாதையில் நடத்தும், துர்க்குணங்கள் மாறட்டும், இருள் மாறட்டும். அந்தகார இருளில் கிடக்கிற, பாவத்தில் கிடக்கிற என் பிள்ளைகளை அதிலிருந்து தூக்கி ஆச்சரியமான ஒளியினிடத்திலே கொண்டு வந்து இன்னைக்கு பிறகு நீரே அவர்களுக்குள்ளே வாழ்ந்து அவர்கள் அற்புதங்களை செய்வீராக. இன்றைக்கு யார் யார் தங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இனி தொடர்ந்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். புதிய வருஷத்திற்காக தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முன்னேற்றத்தின் தடைகள் உடைக்கப்படட்டும், சுபகாரிய தடைகள் உடைக்கப்படட்டும். என் பிள்ளைகளுக்கு இந்த பண்டிகை காலங்களில் நிறைய நல்ல விசேஷங்களை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.